வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலம் பெற்றதை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இன்று மாலை தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனை அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி நடனமாடி கொண்டாடினர். முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு லண்டன் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் ரிச்சர்ட் பேல், சிங்கப்பூர் பிசியோதெரபி மருத்துவர்கள் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர். அப்பல்லோவில் தனி மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சருக்கு பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. முதலமைச்சரின் உடல்நிலை தேறியதை அடுத்து 57 தினங்களுக்கு பின்பு தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இன்று மாலை தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனை அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி நடனமாடி கொண்டாடினர். இன்றுதான் தங்களுக்கு தீபாவளி என்றும் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். மக்களின் ஆசீர்வாதம் முஸ்லிம், கிறிஸ்தவர் எல்லா மதத்தினரும் அம்மாக்காக வேண்டனுடைய பிரார்த்தனை. இன்று அம்மா மறுபிறவி எடுத்திருக்காங்க. அம்மா ஒரு தெய்வ பிறவி தான். அம்மா தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல திட்டம் ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிக்கிறாங்க. எல்லா மக்களும் அம்மா தான் மீண்டும் இருக்கணும், அம்மா நலமா மீண்டும் அந்த பொற்காலத்தை தொடரணும்னுட்டு அவங்கவுங்க செய்த பிரார்த்தனை தான் இன்றைக்கு அம்மா மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. எங்க அம்மா வந்த இந்த நாள் தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நியூஸை கேட்ட நாங்க இன்னைக்கு தாங்க தீபாவளியா கொண்டாடுறாங்க. எங்க மனசுல ஒரு புத்துணர்ச்சி இன்னைக்கு தாங்க வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அம்மாவுக்கு பூரண ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டாரு. அம்மா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு மறுபிறவியே கொடுத்துருக்காங்க. எல்லாருடைய பிரார்த்தனை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பிரார்த்தனை இன்றைக்கு பலிச்சு அம்மா ரொம்ப நல்லாய் வார்டுக்கு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. எங்களுடைய சந்தோஷத்துக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதை விட நான் என்ன சொல்றது, ஆண்டவன் கருணை எங்க அம்மா கூட உண்டு. ஏன்னா இன்னும் அம்மா மக்களுக்கு நிறைய செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெட்டி கூட சொன்னாங்க, அம்மா பேச ஆரம்பிச்ச உடனே சொன்னது நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், மக்கள் பணியை தொடங்கணும்னு. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ரொம்ப நன்றி இறைவனுக்கு மனமார்ந்த. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் மக்களை அவதிக்குள்ளாக்கிய மத்திய அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 24ஆம் தேதி மனித சங்கிலி நடத்தப்படும் என திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு எந்தவித முன்னேற்பாடோ திட்டமோ இல்லாமல் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை திடீரென செல்லாது என அறிவித்ததாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் தங்களிடம் உள்ள ஒரு சில ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகள் முன்னால் பல மணி நேரம் நிற்கும் கொடுமைகள் குறைந்த பாடில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். வியாபாரிகளும் பிழைப்புக்கு வழியின்றி தவித்து வருவதாக கூறியுள்ள கருணாநிதி, மக்களின் துன்பங்களை களைய நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சியினரும் வாதாடிய போதிலும் பிரதமர் மோடி எந்த பதிலும் கூறவில்லை என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாநில முதலமைச்சர்கள் இந்த பிரச்சினைக்காக மத்திய அரசை எதிர்த்து கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கருணாநிதி புகார் கூறியுள்ளார். எனவே மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மக்களின் இன்னல்களை உடனே நீக்க கோரியும் திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் வரும் 24ஆம் தேதி மாலை மனித சங்கிலி நடத்தப்படும் என்றும் கருணாநிதி அறிவித்துள்ளார். வங்கியில் இருந்து 24,000 ரூபாய் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்ற மத்திய அரசு அறிவிப்புப்படி வங்கிகளில் இதற்கான தொகையை எடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மத்திய அரசு அறிவித்தபடி ஒரு நபர் 24,000 ரூபாய் வரை வங்கிகளில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்த நிலையில் தனது குழந்தையின் மருத்துவ செலவிற்காக வெறும் 6,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் இல்லத்தரசி அம்மு. நாங்கள் போட்டது 15,000 போட்டேன், 14,500 ரூபாய் போட்டேன். நான் 15,000 14,000 நான் எடுக்கிறது கேட்டேன். கிடையாது, ஒன்லி எல்லாருக்குமே சரி 6,000 தான் கொடுப்பேன். நாங்கள் காலைல இப்போ 6 மணிக்கு வந்து நின்றுக்கிறோம் லைனில். டோக்கன் நேற்று டோக்கன் வாங்கி இன்றைக்கி 6 மணிக்கு வந்து நின்றோம்னா இன்றைக்கி 10 1 மணி ஆகுது. 1 மணிக்கு 6,000 தான் கொடுத்தா. அப்போ நாங்கள் நின்று என்ன சார் வேஸ்ட் ஆகுதுல்ல?
அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நாங்கள் எங்கள் காசு தான் நாங்கள் கேட்குறோம். வெளியால் நாங்கள் காசு எங்கள் காசு போட்ட காசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் அடுத்து என் பொண்ணுக்கு எதனா ஆச்சுன்னா யாருன்னா சொல்கிறது. இன்று வங்கிகளில் டெபாசிட் மட்டுமே பெறப்பட்டதுடன் அந்தந்த வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடிந்தது. மேலும் மூத்த குடிமக்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் குறைந்தபாடில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். காலையில் 10 மணிக்கு நின்னா சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் ஆகுது. அந்த கொடுத்து முடித்தோடனே அவங்க காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மீதி நிற்கிறவங்களுக்கு டோக்கனை திருப்பி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் டோக்கனை மறுநாள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மறுநாள் டோக்கனை இல்லை செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் நிற்கிறவங்க இங்கே ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேதனை. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு அரசியல் ஆதாயத்திற்காக என 45.15% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நியாயமானது என 37.04% பேரும், மக்களின் நலனுக்காக என 17.81% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு அரசியல் ஆதாயத்திற்கென 59% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நியாயமானது என 28% பேரும், மக்களின் நலனிற்காக என 13% பேரும் கருத்து கூறியுள்ளனர். புதிதாக வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை காட்டினால் பிரதமர் மோடி பேசுகிறார் எங்கே என்கிறீர்களா? அதற்காக என்றே ஒரு ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சுகிதா. ரூபாய் நோட்டுகள் விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2000 ரூபாய் நோட்டுடைய சிறப்பம்சங்களை ஏற்கனவே நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது புதியதாக ஒரு நவீன ஆப் ஒன்றை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த ஆப் ஆனது 2000 ரூபாய் நோட்டுடைய எந்த பகுதியில் 2 பக்கத்தில் எந்த பகுதியில் நாம் காண்பித்தாலும் அதில் மோடி அவர்கள் ஏற்கனவே அந்த அறிவித்த ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது குறித்தும் கருப்பு பணம் ஒழிப்பு குறித்தும் அவர் கூறிய அந்த அறிவிப்புகளை அந்த உடனடியாக நாம் அந்த ரூபாய் நோட்டுகள் வழியாக கேட்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் பழைய 20 ரூபாய் நோட்டுகளிலேயோ அல்லது 100 ரூபாய் நோட்டுகளிலேயோ நாம் அப்படி செய்தோம் என்றால் அது போன்ற எந்த ஒரு இந்த ஆப்பை அது செயல்படுவதாக தெரியவில்லை. அது செயல்படுவதும் இல்லை. புதிய 2000 ரூபாய் நோட்டுகளில் மட்டுமே செயல்படுகிறது. அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். Namaskar. In country's history, there come moments when every person feels he too should be the part of that moment. He too should be the part of that moment. That he too should make his contribution. ஏற்கனவே 2000 ரூபாய் நோட்டு குறித்து பல்வேறு நகைச்சுவையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு ரோஸ் மில்க் செய்வதில் ஆரம்பித்து அதனை கசக்கி பிழிவது வரை பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறிப்பாக பிரத்யேகமாக மோடி நோட் என்று தயாரிக்கப்பட்டிருக்கிற வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆப் புதிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று நம்பலாம். ஏனென்றால் ரிசர்வ் வங்கியுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதை வடிவமைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விளம்பர நோக்கத்தில் மட்டுமே இது தயாரித்திருப்பார்கள் என்றே இதுவரைக்கும் நமக்கு தெரிய வருகிறது. இனி வரப்போகிற 1000 ரூபாய் நோட்டுகளோ அல்லது 500 ரூபாய் நோட்டுகளோ இது போன்ற நவீன தொழில்நுட்பத்தை ஆப் போன்றவற்றை பயன்படுத்தி இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இந்த நோட்டுகளுடைய நம்பகத்தன்மை ரிசர்வ் வங்கியுடைய கொள்கைகள் அனைத்துமே கேள்விக்குரியதாகவும் அமையும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த ஒரு டெமோ என்று சொல்லக்கூடிய அளவில் இதை உங்கள் முன்னால் நாங்கள் செய்து காண்பித்திருக்கிறோம். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பான பிரச்சனைகளில் நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம்.
அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. அரவக்குறிச்சியில் 81.92% வாக்குகளும், தஞ்சாவூரில் 69.02% வாக்குகளும், திருப்பரங்குன்றத்தில் 70.19% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேல் 1,108, ஃபீமேல் 1,03,043. பட் இது 1 or 2 வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம ஓரலாக கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம ரிட்டனாக எழுத டேட்டா இப்போலேருந்து தான் வரும். வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்ல முடியும். இன்றைய தேர்தலில் குறிப்பிடத்தக்க அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் 85.76% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வரும் 22ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மணி அளவில் பதிவான வாக்குகளின் விவரம். மொத்தமுள்ள 31,362 வாக்காளர்களில் 85.76% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இன்று செலுத்தியுள்ளனர். அதாவது 31,362 வாக்காளர்கள் 26,985 வாக்காளர்கள் 85. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்தது. இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. மொத்தம் 71.4% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மதுரையில் உள்ள மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்படுகிறது. ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அந்த வளாகத்தில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்படும். மேலும் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் CISF எனப்படும் துணை ராணுவ படையினரும், 2ஆம் அடுக்கில் ஸ்பெஷல் போலீஸ் எனப்படும் சிறப்பு காவல் படையினரும், 3ஆம் அடுக்கில் மதுரை மாநகர காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் அந்த அறையானது அனைத்து வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் இன்று இரவு அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சீல் வைக்கப்படும். மேலும் வாக்குப்பதிவு நாளான வரும் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த சீல்கள் எடுக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியத்துடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், மதுரை. தஞ்சை தொகுதி சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தஞ்சை தொகுதியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. தஞ்சை தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 2,68,516 வாக்காளர்கள் உள்ளன. இந்தபடி தற்பொழுது இன்று பதிவான வாக்குகளில் ஆண் வாக்காளர்கள் 88,329 வாக்குகளும், பெண் வாக்காளர்களில் 98,509 வாக்குகளும் மற்றும் திருநங்கையில் ஒன்று சேர்த்து மொத்தம் 1,86,389 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது மட்டும் இல்லாமல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் மொத்தம் 69.41% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த வாக்குகள் பெறப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 22 வாகனங்களில் வாக்கு எண்ணும் மையமான குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரி பலத்த பாதுகாப்போடு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் தமிழக காவல்துறையினரும், 2ஆம் அடுக்கில் ஆயுதமேந்திய காவல்துறையினரும், 3ஆம் அடுக்கில் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு ஷிப்ட் முறைக்கு 150 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் இந்த கல்லூரிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெறப்பட்ட வாக்குகள் அனைத்தும் வரக்கூடிய 22ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர். 4வது அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் காலை 7 மணிக்கு தொடங்கி இன்று மாலை 5 மணி வரைக்கும் நடைபெற்றது. காலை முதலே வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று 5 மணி நிலவரப்படி 81.86% வாக்குகளான பதிவாயிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய இயந்திரங்கள் தற்போது குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி எண்ணுவதற்காக இன்று முதலே 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு
24 மணி நேரமும் தொடர்ந்து வந்து தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 14 மேசைகளாக அமைக்கப்பட்டு 18 சுட்டுகள் நடைபெற இருக்கிறது. இந்த சுட்டுகள் முறையில் பிற்பகலில் வந்து வெற்றி பெற்றவர் யார் என அறிவிக்கப்படும். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிபரப்பு சுரேஸ்வரன், கரூரிலிருந்து அருண்குமார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கு 26 மையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளிலிருந்து 26 மின்னணு இயந்திரங்களும் அங்கு போலீஸ் பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான புதுச்சேரி மகளிர் பாரதாசன் மகளிர் கல்லூரிக்கு தற்போது கொண்டு வரப்பட்டது. அங்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்ட அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமில் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி வாக்கு எண்ணும் நடைபெறுகின்றது. இதற்காக புதுச்சேரியில் மொத்தமாக இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் 8 வேட்பாளர்கள், அதாவது முதல்வர் நாராயணசாமி உட்பட அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் உட்பட 8 பேர் இந்த தொகுதியில் நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் போட்டியிட்டனர். இதற்கான வாக்கு எண்ணும் பணி 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாரோட விவேக் விஜய், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. ஜல்லிக்கட்டு தடை நீடித்தால் தடையை மீறி வரும் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திசையன் விலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு தடை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ், திமுக கட்சிகளுக்கு உரிமை இல்லை என்றார். அவசர சட்டம் நிறைவேற்றி வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த அரசு அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்தார். அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவோம் என்றார். 500, 1000 ரூபாய் செல்லாது என அறிவித்தது கருப்பு பணத்தையோ ஊழல் பணத்தையோ ஒழிக்காது. இது சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய செயலாகும் என்றும் சீமான் குற்றம் சாட்டினார். இப்போ நான் நீதியரசர்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, தமிழர்னா யார், தமிழருடைய எவ்வளவு தொல்குடி சமூகம், அவனுடைய வாழ்வியல் முறை என்ன, அவனுடைய பண்பாடு என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. திடீர்னு அது ஒரு காட்டு மிராண்டி விளையாட்டு, அது வீரம் இல்லை, அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்கிறது? அப்போ தடையை மீறி நடத்தணுன்னு தான் போன ஆண்டே நாங்கள் முயற்சி செய்து போனோம். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் இந்த ஆண்டி நாங்கள் தடையை மீறி இந்த ஆண்டும் நடத்துவோம். செய்திகள் நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.